இந்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து என்ன ஒரு ஈக்குவேஷன் பேஸ்டான கொஸ்டின்ஸ். இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, a constant force act on an object of 10 kg for a duration of 2 seconds. சரி, ஏதோ ஒரு ஃபோர்ஸ், ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அதுல ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த ஆப்ஜெக்ட் வந்து 10 கிலோன்னு சொல்றாங்க. எவ்வளவு நேரத்துக்கு? 2 செகண்ட்ஸ் வந்து அந்த ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. இட் இன்க்ரீஸ் த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி ஃப்ரம் 5 மீட்டர் per second to 10 மீட்டர் per second. அப்ப என்ன மீனிங்? இந்த பொருள் வந்து ஆல்ரெடி மூவிங்ல இருக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்ததுனால 2 செகண்டுக்கு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுத்ததுனால அதோட வெலாசிட்டி, அதோட வேகம் என்ன ஆகுதான்? இன்க்ரீஸ் ஆகுதான். நார்மலா 5 மீட்டர் per secondல இருந்து 10 மீட்டர் per second மாறுதான். சரி, அடுத்து என்ன? Find the magnitude of an applied force. Now, if the force is applied for the duration of 5 seconds, what would be the final velocity of the object? இந்த இடத்துல நமக்கு ரெண்டு கேள்வி. ஒண்ணு வந்து அப்ளைடு ஃபோர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்ப நான் ஃபோர்ஸ் நான் கண்டுபிடிக்கணும். ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா என்ன? F = m × a. மாஸ் அக்ஸலரேஷன். ஒரு பொருளுக்கான மாஸ் 10 kg கொடுத்துட்டாங்க. ஆனா அக்ஸலரேஷன்ஸ் வந்து எங்க கொடுத்துருக்காங்க? கொடுக்கல. நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன? ஃபோர்ஸ்க்கு முதல்ல அக்ஸலரேஷன் கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஃபைனல் வெலாசிட்டி வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறது, ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே என்னன்னா மோஷன்ல வந்து 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். அது என்ன ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க. தி ஈக்குவேஷன் ஆஃப் த மோஷன் சொல்லுவாங்க. இந்த ஈக்குவேஷன், இந்த 3 ஈக்குவேஷனை ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். முதல்ல அந்த கொஸ்டின்ல என்னலாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நமக்கு என்ன கொடுத்தாங்க? மாஸ் வந்து கொடுத்தாங்க. சோ மாஸ் வந்து என்னன்னா 10 kg அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ 10 kg வந்து எடுத்துக்கலாம். அடுத்து என்ன? டைம் செகண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சோ டைம் = 2 செகண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி வந்து 5 மீட்டர் per second, ஃபைனல் வெலாசிட்டி வந்து 10 மீட்டர் per second. இனிஷியல் வெலாசிட்டிக்கான சிம்பிள் u அப்படின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு? 5 மீட்டர் per second. ஃபைனல் வெலாசிட்டி நம்ம v ன்னு சொல்லுவோம். v = 10 மீட்டர் per வந்து செகண்ட். இப்போ என்னன்னா, நான் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். மாஸ் இருக்கு, 10 கிலோ இருக்கு, பிரச்சனை இல்ல. நான் அக்ஸலரேஷன் தெரிஞ்சா போதும். அதை வச்சு என்ன கண்டுபிடிச்சா ஃபோர்ஸ் முதல்ல வந்து கண்டுபிடிச்சேன். இப்போ இந்த அக்ஸலரேஷன் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னா, இந்த 3 சமன்பாடுல ஒரு சமன்பாடு யூஸ் பண்ண போறோம். இதுல நம்ம எதை யூஸ் பண்ண போறோம்னா, இந்த a தான் வந்து அக்ஸலரேஷன். மூணுலயுமே வந்து a இருக்கு. ஆனா இங்க s இருக்கு பாத்தீங்களா? இந்த s என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்பிளேஸ்மென்ட் சொல்லுவாங்க. எவ்வளவு தூரம் அடைஞ்சிருக்கு? டிஸ்டன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப நமக்கு இந்த கொஸ்டின் வாங்க. இந்த கொஸ்டின் வந்து டிஸ்டன்ஸ் பத்தி எங்கேயுமே சொல்லல. என்ன பண்ண முடியாது? டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி நான் யூஸ் பண்ண முடியாது. அது இல்லாம இருக்கிற சமன்பாடு பாருங்க. v = u + at. இந்த சமன்பாட்டை யூஸ் பண்ணலாம். வெலாசிட்டி அண்ட் வந்து டைம் ரிலேட் பண்ற வந்து அந்த ஈக்குவேஷன். அப்ப v = u plus வந்து 80 க்கான சமன்பாடு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ என்ன? v மீன்ஸ் ஃபைனல் வெலாசிட்டி 10 இருக்கு. u மீன்ஸ் என்ன? இனிஷியல் வெலாசிட்டி 5 இருக்கு. பிளஸ் a தான் நமக்கு வேணும். டைம் எவ்வளவு? 2 செகண்ட். இப்போ 5 கிட்ட வச்சு 5 இருக்கும். அப்ப என்ன? 2a அப்படின்னு இருக்கும். எனக்கு a தான் வேணும். என்ன? 5/2 5/2 என்ன? 2.5 அப்படின்னு வரும். அக்ஸலரேஷன் சொல்லுவோம். மீட்டர் பை வந்து செகண்ட்ஸ் சொல்லுவோம். இப்போ என்ன? ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சலாம். F = m × a வா. m என்ன? 10 கிலோ. 10 இன்டு இங்க அக்ஸலரேஷன் இப்போ கண்டுபிடிச்சோம் 2.5. அப்ப 2.5. அப்ப 10 2.5ல போட்டா 25 வரும். ஃபோர்ஸ்க்கு அனாலஜி என்ன? நியூட்டன். அப்ப என்ன? ஆன்சர் அப்ளைட் ஃபோர்ஸ் வந்து 25 நியூட்டன். சோ மொதல் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சாகணும்? டெஃபினட்டா ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சாகணும். ஏன்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த b இருக்கு, ஆர் வந்து d இருக்கு. இப்போ ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்க எது கண்டுபிடிக்கணும்? அந்த 25 நியூட்டன் ஃபோர்ஸ். இப்போ புதுசா வந்து 5 செகண்ட் என்ன அப்ளை ஆகும். இதுக்கு தான் நம்ம ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலா நம்ம சொல்லுவோம். v = u + 8 இருக்கு. இத வச்சு நம்ம ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சலாம். v = u வந்து இனிஷியல் வெலாசிட்டி எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. என்ன? 5 இருக்கு. பிளஸ் வந்து அக்ஸலரேஷன் எவ்வளவு? இங்க வந்து 2.5 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப 2.5 அப்படின்னு இருக்கு. இந்த டைம் வந்து இப்போ நியூ ஆன டைம். முன்ன டைம் கிடையாது. நியூ ஆன டைம் 5 செகண்ட். அப்ப என்ன பண்ணணும்? 5 அப்படின்னு போடுவேன். அப்ப என்ன இருக்கும்? 5 இருக்கும். 5 பிளஸ் வந்து 2.5 5 ஆல பண்ணோம் அப்படின்னா 12.5 வரும். அப்ப ஃபைனல் என்ன? 17.5 அப்படின்னு வரும். அப்ப ஃபைனல் வெலாசிட்டி என்ன? 17.5 வந்து ஆப்ஷன் டி ல இருக்கு.